அதனுடைய ஆற்றல் வந்து நமக்கு ஒரு சிலதெல்லாம் நமக்கு மேலே அது இருக்கும். அதை அடக்குவதற்காகத்தான் பூசைகள் மூலமாக, வேள்விகள் மூலமாக அபி கொடுக்கும். இந்த வாஸ்து பூஜைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஏன் செய்கிறாங்கன்னா அதுதான் காரணம். வினை கோட்பாடு. நன்னியிடும் உருவதனுக்கு ஏதுவாகி நானா போகங்களாய் நாசோற்பத்தி பண்ணி வரும் ஆதலால் அனாதியாகி பலமாகி அணுக்கள் தொறும்படர் அது ஆகி எண்ணி வரும் மனவாச கன்மத்தால் இயற்றும் இயல்பினதாய் மதிகதமாய் இருவயனாம் பாவ புண்ணியமாய் புலர்காலை மாயை மேவி பொருந்தும் இது கன்மமலம் போலுமாறு. நம்மளுடைய வினை கொள்கை அப்படின்றது, வினை கோட்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நமக்கு வினை கோட்பாட்டை புரிஞ்சிட்டோம்னா தான் இந்த நேரத்தில் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஆமாம், அதுதான் வினை கோட்பாடு ரொம்ப நமக்கு முக்கியம். வினை என்பது ஆன்மாக்கள் பொருந்துகின்ற உடல்களுக்கு காரணமாக இருக்குங்கிற, அதாவது உடம்புக்கு காரணமாக இருப்பது வினைதான். அந்த உடல்களால் அனுபவிக்கப்பெறும் பல்வேறு போகங்களை தருவதாய் இருக்கும். வினை அழிந்தும் தோன்றியும் வருவதால் இடையராது ஓடுகின்ற நீர்பெருக்கு போல தொடர்ந்து வரும் தொடர்ச்சியுடையதாக இருக்கும். வினை முழுவதும் ஒடுங்கிறார், அது அப்படியே வந்து கொண்டே இருக்கு. ஆமாம், அப்படி வினை நீங்கியாச்சு அப்படின்னா உடம்பும் நீங்கியது, உயிரை விட்டு உடம்பும் நீங்கியது. அதனால் ஒரு நீர்பெருக்கு போல தொடர்ந்து தொடர்ச்சியாய் உடையதாய் இருக்கும். பலவிதப்படுவதாய் ஆன்மாக்கள் தோறும் செறிந்திருப்பதாய் நினைக்கின்ற மனத்தினாலும் வாக்கினாலும் உடலினாலும் செய்யப்படும் இயல்புடையதாய் புத்தி தத்துவத்தை பற்றுக்கோடாக கொண்டு இன்ப துன்பமாக இருவித பயன்களையும் தரும் புண்ணிய பாவ வடிவாய் பேரழிவு காலத்து மாயில் சென்று பொருந்துவதாய் இருக்கும். இதுவே வினை கோட்பாடு பற்றி சொல்வது. அதாவது வினை கோட்பாடு அப்படிங்கிறது மனசுனாலே ஒரு சில வினைகள் நடக்குதுங்க. இப்போ ஒன்றுமே செய்யலை, மனசில் தவறாக நினைச்சாலும் வினை தான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய கைலாயத்தை தான் சொல்லணும். நான் அங்கே என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலை. அவர் பாட்டுக்கு திரும்பினார, அந்த பெண்கள் தெரிஞ்சாங்க, அவ்வளோதான். அது கூட சாமி தான் அதை செஞ்சார் இல்லையா? ஆமாம், அப்படி எந்த எதுவுமே செய்யலாங்க. ஆனால் அதுவே அவர் இந்த மண்ணுலகத்தில் அவதரிக்கிறதுக்கு காரணமாயிடுச்சு. அதான் மனதினால் செய்வதும் வினை தான். அப்புறம் வாக்கினால் ஒருத்தர் பேசுகிறோம், அதனால் ஒருத்தர் மன சங்கடப்படுறாங்க, இது ஒரு வினை தான், வாக்கினால் செய்யக்கூடிய வினை. அப்புறம் உடம்பால் தெரிஞ்சே செய்கிறது, உடம்பின் மூலமாக செய்யக்கூடிய வினைகள், இதுவும் இதற்கும் பயன் உண்டு. மனதலால் நினைச்சதுக்கும் பயன் உண்டு, வாக்கினால் சொல்லுவதற்கும் பயன் உண்டு. அதனால் எல்லாமே கொஞ்சம் நிதானமாக நம்ம செஞ்சுக்கணுங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது மாதிரி வாக்கு கூட எப்படி இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு புண்படாத மாதிரி கொஞ்சம் இனிமையாக